அன்பார்ந்த மாணவ செல்வங்களே, 10th முடிச்சுட்டு நீங்கள்லாம் 11th ஸ்டாண்டர்ட் வந்திருக்கீங்க. இதில் வந்து ஃபர்ஸ்ட் சாப்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செட்ஸ், ரிலேஷன்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ், அதாவது கணங்கள், தொடர்புகள் மற்றும் சார்புகள் அப்படின்னு 10th படிச்சிருக்கீங்க. இப்போ நான் வந்து இதில் சில கணக்குகளை எடுத்து அதற்கான விடையை வந்து உங்களுக்கு நான் இதில் வந்து டீச் பண்ணுறேன். இதை வச்சுக்கிட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, மற்ற கணக்குகளை நீங்கள் போட முயற்சி பண்ணுங்க. இதே மாடலில் வரக்கூடிய கணக்குகளை போட முயற்சி பண்ணுங்க. அதில் சந்தேகம் இருந்தால் என்கிட்ட கேளுங்க, நான் சொல்லித்தரேன். என்னை வந்து நேரத்தின் அருமை கருதி நான் வந்து நேரடியாக கணக்குகளுக்குள்ளே போயிடுறேன். திருப்பி மற்ற கணக்குகளையும் திருப்பி நான் வரும்பொழுது திருப்பி ஸ்கூல் திறந்ததுக்கு அப்புறமோ இல்லைன்னா வேற டைம் கிடைக்கும் பொழுதோ மற்ற சாப்டர்ஸ் முடிச்சுட்டு வரும்பொழுது நான் சொல்லி தருவேன். அதனால இதில் வந்து சில கணக்குகளை மட்டும் சூஸ் பண்ணி நான் போட்டிருக்கேன். இந்த கணங்கள், தொடர்புகள் வந்து உங்களுக்கு புதுசு கிடையாது, நீங்கள் ஏற்கனவே 10th படிச்சது தான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸாம்பிள் 1.11 பாருங்க. லெட் S = 1 2 3 இது ஒரு செட்டு. ரோ அப்படிங்கிறது ஒரு தொடர்பு. எப்படின்னு கேட்டீங்கன்னா 1,1 1,2 2,2 1,3 3,1. கொஸ்டின் என்ன கேட்டீங்கன்னா, இஸ் ரோ ரிஃப்ளெக்சிவ்? If not, state the reason and write the minimum set of order pairs to be included to row so as to make it reflexive. ரோ வந்து தற்சுட்டா அப்படின்னு கேட்டிருக்கு. அப்படி இல்லைன்னா தற்சுட்டா ஆகிறதுக்கு அதில் எந்தெந்த எல்லாம் சேர்க்கணும் அப்படின்னு கேட்டிருக்கு. ரிஃப்ளெக்சிவ் அப்படின்னா தமிழில் வந்து தற்சுட்டு. அது மாதிரி ரோ சிமெட்ரிக் ஆனால் தமிழில் வந்து சமச்சீர் அப்படின்னு அர்த்தம். தமிழில் வந்து சமச்சீர் அப்படின்னு அர்த்தம். அது வந்து சமச்சீர் அப்படியா இல்லைன்னா எத்தனை மினிமம் நம்பர் ஆஃப் பேர்ஸ் ஆட் பண்ணணும், அப்புறம் இதில் எத்தனை ஜோடிகளை வந்து ரிமூவ் பண்ணணும் அப்படின்னு கேட்டிருக்கேன். அதே மாதிரி டிரான்சிட்டிவ் அப்படின்னா தமிழில் வந்து கடப்புன்னு அர்த்தம். அது டிரான்சிட்டிவ் அப்படி இல்லைன்னா அதுக்கு இதே மாதிரி எத்தனை சேர்க்கணும். அதே மாதிரி இது மூணுமே இருந்துச்சுன்னா அது வந்து சமான தொடர்பு, ஈக்குவலன்ஸ் ரிலேஷன் அப்படின்னு இருக்கும். இப்போ இது வந்து கொஸ்டின் இங்கிலீஷ்லையும் அடிச்சுட்டேன், தமிழ்லையும் அடிச்சுட்டேன். நீங்கள் என்ன பண்ணுங்க, தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் தமிழில் இருக்கிற ஸ்டெப்ஸ் எல்லாம் எழுதிக்கோங்க, இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் இங்கிலீஷில் உள்ளதெல்லாம் எழுதிக்கோங்க. விடை வந்து பார்த்தீங்கன்னா 2 கலந்து தான் எழுதியிருப்பேன். அதனால சில ஸ்டெப்ஸ் வந்து தமிழ் மீடியத்துக்கு வந்து பிராக்கெட்டுக்குள்ளே இருக்கும், சில ஸ்டெப்ஸ் அந்த இங்கிலீஷ் மீடியம் ஸ்டெப்புக்கு கீழே இருக்கும், இதோட பக்கத்தில் இருக்கும். அதை வந்து கரெக்டாக நீங்கள் பார்த்துக்கிடுங்க. இப்போ இந்த வீடியோ நீங்கள் பார்த்து முடிச்சுட்டு அதில் ஆன்சர்லாம் அந்த ஒர்க் பண்ணி எனக்கு எழுதணும், அனுப்பணும். இப்போ பாருங்க, இப்போ வந்து இந்த சார்பு பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்துருக்கு, இந்த ரோ அப்படிங்கிற ரிலேஷன் வந்து என்ன கொடுத்துருக்குன்னா 1,1 1,2 2,2 1,3 3,1 அப்படின்னு கொடுத்துருக்கு. இப்போ இது வந்து உங்களுக்கு என்ன கேட்டிருக்குன்னா, இது வந்து ரிஃப்ளெக்சிவான்னு கேட்டிருக்கு. இது வந்து ரிஃப்ளெக்சிவா? அது மட்டும் இல்லை, இதில் வந்து எஸ் என்ன கொடுத்துருக்கு, எஸ் வந்து 1 2 3 கொடுத்துருக்கு. இப்போ வந்து தற்சுட்டா அப்படின்னு கேட்டிருக்கு. இது தற்சுட்டா இல்லையா அப்படிங்கிறத நம்ம சொல்லணும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து தற்சுட்டு இல்லை. ஏன்னு கேட்டால் இதில் வந்து 3,3ங்கிற உறுப்பு இல்லை. இப்போ 1,1 இருக்கு, 2,2 இருக்கு. அதாவது ஒவ்வொரு உறுப்பும் அதோட தொடர்புடையதாக இருக்கணும். ஸோ 1,1 இருக்கு, 2,2 இருக்கு, ஆனால் 3,3 இல்லை. அதனால இது வந்து ரிஃப்ளெக்சிவ் கிடையாது, தற்சுட்டு இல்லை. அப்போ என்ன செய்யணும்னா 3,3 வந்து இதோட சேர்த்துட்டா போதும். ஸோ அதனை தற்சுட்டாக உருவாக்க 3,3 மட்டும் சேர்த்தால் போதுமானது. புரியுதா? அடுத்தது ரோ வந்து இதுவா ரிஃப்ளெக்சிவ், இது தற்சுட்டு கிடையாது. அடுத்து வந்து சிமெட்ரிக். சிமெட்ரிக்னா சமச்சீர் உடையதா அப்படின்னா, இப்போ சமச்சீர் அப்படின்னு கேட்டீங்கன்னா 1,2 இருந்துச்சுன்னா 2,1 இருக்கணும். இங்க வந்து 1,2 இருக்கு, ஆனா 2,1 இல்லை. அதனால அது வந்து என்ன கிடையாது, இது வந்து சமச்சீர் கிடையாது. இப்ப சமச்சீர் ஆக்கணும் அப்படின்னா இந்த ரோ கூட எதை சேர்க்கணும், 2,1 சேர்த்துக்கணும். அடுத்தது கடப்பான்னு கேட்டிருக்கு. இப்போ இந்த ரோ வந்து நாட் டிரான்சிட்டிவ். கடப்புன்னு என்ன கேட்டீங்கன்னா, இப்போ வந்து நான் வந்து ஒருத்தனுக்கு ரிலேஷனா இருக்கேன், அவன் வந்து இன்னொரு ரிலேஷனா இருக்கான்னு வச்சுக்கோங்களேன். அப்ப நானும் அந்த பையனும் அந்த ஆளும் வந்து ஒண்ணுக்கு ஒண்ணு தொடர்பு இருக்கணும், ரிலேஷன். அப்படி இருந்தாதான் கடப்பு, அதாவது டிரான்சிட்டிவ்னு அர்த்தம். இப்ப பாத்தீங்கன்னா 3,1ங்கிற ஒரு எலமெண்ட் இந்த ரோல இருக்கு, 1,3 இருக்கு. அப்ப 3,3 இருக்கணும், ஆனா இல்ல.
அதனால இது வந்து என்ன கிடையாது, இது வந்து கடப்பு தொடர்பு கிடையாது. அப்ப கடப்பு தொடர்பாக உருவாக்கணும்னா எதை சேர்க்கணும், நம்ம வந்து 3,3 சேர்த்தால் போதுமானது. புரியுதா? சரி, இப்ப இன்னொன்னு சந்தேகம், எதை நீக்கினா அது வந்து கடப்பாகும்னா 3,1 தூக்கிட்டீங்கன்னா வந்து இது வந்து கடப்பு தொகையா மாறிடும், தொடர்பா மாறிடும். அப்புறமா எந்தெந்த உறுப்பெல்லாம் சேர்க்கணும், மேல சொன்ன அத்தனையும் ஒன்னா தொகுத்து எழுதிட்டேன். சரி, இத்தனை உறுப்புகள் எல்லாம் சேர்த்தோம்னா என்ன ஆகும், உனக்கு இந்த வந்து சார்பு வந்து எப்படி மாறிடும், 1 1 2 2 3 3 1 2 2 1 1 3 3 1 3 2 அப்படின்னு அது மாறிடும். புரிஞ்சுதா? அவ்வளவுதான் இந்த கணக்கு, அவ்வளவுதான். நீங்க என்ன பண்ணுங்க, இந்த வீடியோவை திரும்ப திரும்ப பார்த்துட்டு தான் நீங்க எழுதணும். சரியா? அடுத்து 1.2 பாருங்க. 12 let a equal to 0 1 2 3 construct relations on a of the following types. இது எல்லாத்தையும் அப்படியே பார்த்துருங்க. இது வந்து 5 மார்க்ல வந்துச்சுன்னா 5 ஸ்டெப்ஸ், 5 ஸ்டெப்ஸ் வர மாதிரி வரும். நாட் ரிஃப்ளெக்சிவ், நாட் சிமெட்ரிக், நாட் டிரான்சிட்டிவ். இது வந்து தற்சுட்டு கிடையாது, சமச்சீர் கிடையாது, கடப்பு கிடையாது. அப்படி ஒன்னொன்னா 8 கொஸ்டின் இருக்கு. அந்த நீங்க என்ன பண்ணணும்னா அந்த எதை இந்த இதுக்கு பொருந்துற மாதிரி ஆர்டர் பேர் மட்டும் நீங்க எழுதினா போதும். அதாவது தமிழ்ல வந்து கார்டீசியன் பெருக்கல், இங்கிலீஷ்ல கார்டீசியன் ப்ராடக்ட் அப்படிம்பாங்க. இப்ப ஏ கூட ஏ பெருக்குது 0,0 0,1 0,2 அப்படி வரீங்க, ஏற்கனவே பார்த்துருப்பீங்க. கார்டீசியன் பெருக்கல் நீங்க 10th பார்த்துருக்கீங்க. ஸோ அதை வச்சுட்டு பாத்தீங்கன்னா இதுல வந்து கரெக்டான இப்போ 1,2 2,3 இதை எடுத்துக்கிட்டீங்கன்னா இது தற்சுட்டும் கிடையாது, சமச்சீரும் கிடையாது, கடப்பும் கிடையாது. அவ்வளவுதான். இதை மட்டும் எழுதினா போதும், உங்க மார்க் வந்துடும். அதாவது நீங்க வந்து அந்த எக்ஸ்ன்னு கொடுத்துருக்குல்ல, இந்த எக்ஸ் அதுல இப்ப இந்த ஏ இருக்கு இல்லையா, இந்த ஏல வந்து நீ வந்து பாத்தீங்கன்னா ஏ கிராஸ் ஏ அப்படின்னு எழுதுன்னு வச்சுக்கோங்க, என்ன ஆகும் தெரியுமா? இப்ப ஏ கிராஸ் ஏ அப்படின்னு எழுதுனேன்னா அதுல வந்து எத்தனை உறுப்புகள் வரும் தெரியுமா? அந்த ஏ கிராஸ் ஏல பாத்தீங்கன்னா எத்தனை உறுப்புகள் வரும்னா கிட்டத்தட்ட 16 உறுப்புகள் வரும். ஏ கிராஸ் ஏ, ஏ கிராஸ் ஏ அப்படின்னு கார்டீசியன் ப்ராடக்ட் நீ வந்து எழுதுன அப்படின்னு சொன்னா அதுல வந்து என்ன தெரியுமா வரும், 16 உறுப்புகள் வரும். 4 × 4 16. ஏன்னா 7 வந்து மொத்தம் எத்தனை உறுப்புகள் இருக்கு, 7 வந்து மொத்தம் 4 உறுப்புகள் இருக்கு. ஸோ ஏ கிராஸ் ஏ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7 வந்து மொத்தம் 4 உறுப்பு இருக்கு. அப்ப என்னென்ன வரும் கேட்டீங்கன்னா நீ அவ்வளோத்தையும் எழுதிருக்க முடியாது. சரி, இது மட்டும்தானே? சரி, பாருங்க, இத அப்படியே என்ன செய்ய போறான், இதோட பெருக்க போறான். ஸோ ஏ கிராஸ் ஏ பாருங்க. இப்போ இதை எடுத்தீங்கன்னு என்ன தெரியுமா வரும், 0,0 0,1 0,2 அப்படி வரிசையா வருமா, ஒரு 16 உறுப்புகள் வரும். நம்ம அவ்வளவு எழுத வேண்டாம். இதுல வந்து ஸ்பெசிபிக்கா 1,2 2,3 இந்த 2 இந்த 16ல ஏதாவது 2 எடுத்தோம். ஸோ 1,2 2,3 வந்து ரிஃப்ளெக்சிவ் கிடையாது, சிமெட்ரிக் கிடையாது, டிரான்சிட்டிவ் கிடையாது. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. அதே மாதிரி 1,2 அப்படிங்கிறது டிரான்சிட்டிவ் பட் நாட் ரிஃப்ளெக்சிவ், நாட் சிமெட்ரிக், அவ்வளவுதான். அதே போல ஒவ்வொன்றுக்கும் 1,2 2,1 இது ரிஃப்ளெக்சிவ், சிமெட்ரிக் பட் நாட் டிரான்சிட்டிவ். ஸோ 8 சம்முக்கும் இந்த இது கொடுத்துருக்குறேன். அதை வந்து நீங்க பார்த்து கரெக்டா அதை மட்டும் நீங்க எழுதினா போதும், வேற எதுவுமே தேவையில்லை. சரியா? அதை மட்டும் எழுதினா போதும். சரி, 8th சம் இருக்கு, பார்த்துடுங்க. இப்போ 17th ப்ராப்ளம். f, g from f from r minus -1, 1 to r. r அப்படிங்கிற செட் ஆஃப் ரியல் நம்பர்ஸ். இதுல வந்து டொமைன் சார்பகம், கோடொமைன் வீச்சகம். இப்போ டொமைன் பார்த்தீங்கன்னா r -1, 1 அப்படின்னா அந்த ஆறுங்கிற எலமெண்ட், ஆறுங்கிற செட்டில் வந்து இந்த -1 தூக்கிடணும். அதுல இருந்து r வரைக்கும். அப்ப டொமைன் வந்து r -1 1 செட் டு r defined by f of x equal to x by x square minus 1. Verify whether f is 1 to 1 or not. அதாவது இந்த ரெண்டு ஒன்றுக்கு ஒன்றான சார்பா அப்படின்னு கேட்டிருக்கு, இல்லையான்னு சொல்லியிருக்கு. தமிழ்ல கொஸ்டின் அப்படியே பார்த்துக்கிடுங்க. இப்போ ஒன்றுக்கு ஒன்றான சார்பு அப்படின்னா என்ன தெரியுமா வரணும், f of x equal to f of y, x equal to yன்னு வரணும்.
இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பை எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒன்று கொடுத்துருக்கு. நீங்க என்ன பண்ணுங்க, லெட் அஸ் அஸ்யூம், இப்படி நம்ம சும்மா எடுத்துக்கொள்க தமிழ்ல எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் ஒய். தமிழ்ல கூட இது எழுதணும் அவசியம் கிடையாது. லெட் அஸ் அஸ்யூம்னா எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் ஒய் என எடுத்துக்கொள்வோம். அதை போடணும் அவசியம் கிடையாது. நீங்க நேரடியாக அந்த லெட் அஸ் அஸ்யூம் விட்டு இதை மட்டும் எழுதினா போதும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, எக்ஸ் பை எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒன் ஈக்குவல் டு எக்ஸுக்கு பதிலாக ஒய் போட்டால் ஒய் பை ஒய் ஸ்கொயர் மைனஸ் ஒன். இதை அப்படியே கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. ஒய் ஸ்கொயர் மைனஸ் ஒன் இந்த பக்கம் வந்துடும், எக்ஸ் இந்த எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒன் அந்த பக்கம் போயிடும். இப்போ என்ன பண்ணுங்க, தனித்தனியா பெருக்குங்க. எக்ஸ் இன்ட்டு ஒய் ஸ்கொயர் பெருக்குனா எக்ஸ் ஒய் ஸ்கொயர், எக்ஸ் இன்ட்டு மைனஸ் ஒன் பெருக்குனா மைனஸ் எக்ஸ், ஒய் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் பெருக்குனா ஒய் எக்ஸ் ஸ்கொயர், ஒய் இன்ட்டு மைனஸ் ஒன் பெருக்குனா மைனஸ் ஒய். இப்போ எல்லாத்தையும் ஒரு சேர் கொண்டு வந்துட்டேன்னா இது எக்ஸ் ஒய் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் அப்படியே இருக்கும். இது வந்து மைனஸ் ஒய் எக்ஸ் ஸ்கொயர், மைனஸ் ஒய் இந்த பக்கம் வந்து பிளஸ் ஒய் ஆகிடும், ஈக்குவல் டு ஜீரோ. இப்போ நீ என்ன பண்றேன்னா, இந்த பாருங்க, இந்த ஒய்யே இந்த மைனஸ் எக்ஸ் இருக்குல்ல, அதை தனியாக ஒரு பிராக்கெட் சொல்ல நல்லா கவனிக்கணும். இந்த ஒய் இந்த மைனஸ் எக்ஸ் ஒரு பிராக்கெட்டை போட்டுக்கோங்க. இந்த எக்ஸ் ஒய் ஸ்கொயர் மைனஸ் ஒய் எக்ஸ் ஸ்கொயர் இருக்கா, அதுல இருந்து என்ன பண்ணுங்க, எக்ஸ் ஒய்யை காமனா எடுத்துருங்க. அப்ப எக்ஸ் ஒய்யை காமனா எடுத்துட்டீங்கன்னா ஒய் ஸ்கொயர்ல ஒரு ஒய் இருக்கும், எக்ஸ் ஸ்கொயர்ல ஒரு எக்ஸ் இருக்கும், மைனஸ் எக்ஸ். அப்ப எக்ஸ் ஒய் இன்ட்டு ஒய் மைனஸ் எக்ஸ். திரும்ப சொல்றேன், இந்த ஒய்யும் மைனஸ் எக்ஸும் ஒரு பிராக்கெட்ல போட்டுருங்க. போட்டுட்டு இந்த எக்ஸ் ஒய் ஸ்கொயர் மைனஸ் ஒய் எக்ஸ் ஸ்கொயர்ல எக்ஸ் ஒய்ங்கிற டேர்மை நீங்க பொதுவாக எடுத்துட்டீங்கன்னா என்ன வரும்னா, இந்த ஒய் ஸ்கொயர்ல ஒரு ஒய் மிச்சம் இருக்கும், எக்ஸ் ஸ்கொயர்ல ஒரு மைனஸ் எக்ஸ் மிச்சம் இருக்கும். அப்ப என்ன ஆகும்னா, ஒய் மைனஸ் எக்ஸ் இன்ட்டு ஒய் மைனஸ் எக்ஸை பொதுவாக எடுத்தீங்கன்னா இங்க எக்ஸ் ஒய் பிராக்கெட்டுக்குள்ள வரும், இங்க வந்து இந்த டேர்ம் அப்படி ஒன் வரும், ஈக்குவல் டு ஜீரோன்னு வரும். புரிஞ்சுதா? இப்ப இது வந்து நீங்க காரணிப்படுத்தலாம் 10th படிச்சுதான். தனித்தனியா பிரிச்சீங்கன்னா எக்ஸ் ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் அல்லது எக்ஸ் ஒய் ஈக்குவல் டு மைனஸ் ஒன்னு வரும், அவ்வளவுதான். இப்போ பாத்தீங்கன்னா நீங்க நல்லா சிந்திக்கணும். அதாவது ரெண்டு நம்பர்ஸ் எடுத்துக்கணும், அந்த ரெண்டு நம்பர்ஸையும் ஈக்குவலா வரணும். ஆனா அதே சமயத்துல அந்த பெருக்குனா மைனஸ் ஒன்னு வரணும். அப்படி ஏதாவது ரெண்டு நம்பர் நீங்க சொல்ல முடியுமா? ரெண்டு நம்பர் ஈக்குவலா இருக்கணும், ஆனா அதே சமயத்துல ரெண்டு பெருக்குனா மைனஸ் ஒன்னு. இங்க பாருங்க, எக்ஸ் ஈக்குவல் டு ஒய் அல்லது எக்ஸ் ஒய் ஈக்குவல் டு மைனஸ் ஒன் என இருக்குமாறு எண்கள் காண இயலாது. நீ யோசிச்சு பாரு. இப்போ 2 எடுத்துக்கோ, எக்ஸுக்கு 2 ஒய்க்கு 2ன்னு போடு, என்ன ஆகும்? 2 2 ரெண்டு சமமாயிடும். பட் 2 இன்டு 2 பெருக்குனா 4 ஆயிடும், மைனஸ் ஒன்னு வராது. சரி, எக்ஸுக்கு 1 ஒய்க்கு 1 போட்டு பாரு, ரெண்டே பெருக்கி பாரு, எக்ஸ் ஈக்குவல் டு 1 ஒய் ஈக்குவல் டு 1 ஈக்குவல் ஆயிடும், சமம் ஆயிடும். பட் 1 இன்டு 1 பெருக்குனா மைனஸ் ஒன் ஆயிடும். அதாவது ரெண்டு எண்கள் வந்து சமமாகவும் இருக்கணும், அதே சமயத்துல ரெண்டுத்தையும் பெருக்குனா மைனஸ் ஒன்னு வரணும். அப்படிப்பட்ட எண்கள் நமக்கு பார்க்கவே முடியாது. நீ சொல்லலாம் சார், எக்ஸுக்கு 1 ஒய்க்கு மைனஸ் ஒன்னு போடலாமே, பெருக்குனா மைனஸ் ஒன்னு இன்ட்டு மைனஸ் ஒன் பெருக்குனா மைனஸ் ஒன்னு வருமே நீ சொல்லலாம். ஆனா 1 மைனஸ் ஒன்னு ஈக்குவலா? சமம் கிடையாது இல்லையா? ஈக்குவலாகவும் வரணும், அதே சமயத்துல பெருக்கலும் மைனஸ் ஒன்னு வரணும். அப்படிப்பட்ட நம்பர்ஸே நம்ம பார்க்க முடியாது. இது எதனால வருதுன்னா, நம்ம அசம்ஷன் வந்து தப்பு. என்ன நம்ம அசைவ் பண்ணியிருக்கோம் ஸ்டார்டிங்ல, எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் ஒய் நம்ம எடுத்தோம் பாத்தீங்களா, அது வந்து தப்பு. இப்ப தப்புனா என்ன அர்த்தம்? எஃப் ஆஃப் எக்ஸ் எஃப் ஆஃப் ஒய் வராதுன்னா எஃப் வந்து நாட் 1-1, அது வந்து ஒன்றுக்கு ஒன்றானது அல்ல. திரும்ப சொல்றேன், எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் ஒய் அப்படின்னு எடுத்தோம்னா எக்ஸ் ஈக்குவல் டு ஒய்ன்னு வரணும். அப்படி வர்றதுக்கு இங்க வாய்ப்பே இல்லை. ஏன்னா எக்ஸ் ஈக்குவல் டு ஒய் மட்டும் வந்தா பிரச்சனை இல்லை, கூட இன்னொன்னு சேர்ந்து வருது. என்னது? எக்ஸ் இன்ட்டு ஒய் ஈக்குவல் டு மைனஸ் ஒன்னு கண்டுபிடிக்கணும். அப்படி வர்றதுக்கு சான்ஸ் இல்லைங்கிறதுனால நம்ம அசியூம் பண்ணது தப்பு. அதனால எஃப் என்பது என்ன கிடையாது? 1-1 கிடையாது. 1-1ன்னா ஒன்றுக்கு ஒன்றான சார்பு அல்ல அப்படிங்கிறது. புரிஞ்சுதா? நல்ல, அதாவது திரும்ப திரும்ப இந்த வீடியோ நீங்க போட்டு பார்த்து அப்புறமா காப்பி பண்ணிக்கோங்க. ஓகேவா? சரி, இப்போ எக்ஸாம்பிள் 20 பாருங்க. Check whether the function f of x equal to x into modulus x defined on -2, is 1-1 or not. If it is 1-1, find a suitable codomain so that the function becomes a bijection. அது f of x equal to x into modulus x என்ற சார்பானது என்ன -2, வரையறுக்கப்படுகிறது எனில் அது ஒன்றுக்கொன்றான சார்பா என சரிபார்க்கவும். அது ஒன்றுக்கொன்றாக இருப்பின் இருபுற சார்பாக அமைய பொருத்தமான துணை சார்பகத்தை கண்டறியவும் அப்படின்னு இருக்கு. இப்ப என்ன பண்ணுங்க, எக்ஸ் கமா ஒய் பிலாங்ஸ் டு -2, எடுத்துக்கிடுங்க. இப்ப ஒன்றுக்கொன்றுனா அந்த முந்தின கணக்கு சொன்ன மாதிரி எக்ஸ் ஈக்குவல் டு ஒய் வரணும். இப்ப எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் ஒய் எடுத்துக்கிட்டீங்கன்னா எக்ஸ் இன்ட்டு மாடுலஸ் எக்ஸ் ஈக்குவல் டு ஒய் இன்ட்டு மாடுலஸ் ஒய்ன்னு வரும். ஒய் எக்ஸுக்கு பதிலாக ஒய் போட்டுருங்க. இப்போ இந்த ஒய்யை லெஃப்ட் சைடு கொண்டு வந்தீங்கன்னா எக்ஸ் பை ஒய் ஆயிடும். இங்க பெருக்கல் இங்க வந்து வகுத்தல் ஆயிடும். இந்த மாடுலஸ் எக்ஸ் அந்த பக்கம் போனா பை மாடுலஸ் எக்ஸ், மாடுலஸ் ஒய் பை மாடுலஸ் எக்ஸ் ஆயிடும். இப்ப வந்து எக்ஸ் கமா ஒய் பாத்தீங்கன்னா ரெண்டு எதுல இருக்கு, -2,2ங்கிற அந்த மூடிய இடைவெளி க்ளோஸ்ட் இன்டர்வலுக்குள்ள வருது. அப்போ மாடுலஸ் ஒய் பை மாடுலஸ் எக்ஸும் பாசிட்டிவ், எக்ஸ் பை ஒய்யும் பாசிட்டிவா இருக்கு. அதனால x and y are either both positive or both negative, and hence x square equal to y square.
புரியுதா? எக்ஸ் மற்றும் தமிழ்ல கீழே இருக்கு பார்த்துக்கோங்க. எக்ஸ் மற்றும் ஒய் இரண்டுமே மிகையாகவோ அல்லது இரண்டுமே குறையாகவோ இருக்கக்கூடிய சாத்தியக்கூறு எக்ஸ் ஈக்குவல் டு ஒய் மட்டுமே. அதாவது எப்படின்னா எக்ஸுக்கு -2 போட்டா ஒய்க்கு -2. அப்போ -2 பை -2 +1 ஆயிடும், கிரேட்டர் தேன் 0. எக்ஸுக்கு 2 போட்டா ஒய்க்கு 2, எக்ஸுக்கு 1 போட்டா ஒய்க்கு 1, எக்ஸுக்கு 0 போட முடியாது, எக்ஸுக்கு -1 போட்டா ஒய்க்கு -1, ரெண்டுமே ஈக்குவலா இருக்கணும். அப்பதான் ஸ்கொயர் பண்ணாலும் பாசிட்டிவ் ஆயிடும். ஸோ திஸ் இஸ் பாசிபிள் ஒன்லி when x equal to y. ஸோ f is 1:1. இது வந்து x equal to y இருந்தா மட்டுமே இது சாத்தியமாகும். அதனால f என்பது 1:1 ஆகும். அதே மாதிரி இருபுற சார்பு ஆகும். இப்ப f என்பது இருபுற சார்பு ஆகும். இது எப்படின்னு பாத்தீங்கன்னா கீழே பாருங்க. அதாவது நாம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இங்க பாருங்க என்ன செஞ்சிருக்கோம்னா f of x equal to x modulus x. இப்போ உங்களுக்கு என்ன தெரியும்னா இப்போ modulus x அப்படின்னா நீங்க வந்து சின்ன கிளாஸ்ல படிச்சிருப்பீங்க. என்ன தெரியுமா படிச்சிருக்கீங்க? உங்களுக்கு நான் போட்டு காட்டுறேன் பாருங்க. அதாவது மாடுலஸ் எக்ஸ் அப்படின்னா அதுக்கு வந்து என்ன அர்த்தம் நீங்க புரிஞ்சுக்கணும். மாடுலஸ் எக்ஸ் அப்படின்னு சொன்னா அதோட மீனிங் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதாவது மாடுலஸ் எக்ஸ் அப்படின்னா நீங்க வந்து சின்ன கிளாஸ் படிச்சிருப்பீங்க. மாடுலஸ் 5 ஈக்குவல் டு 5, மாடுலஸ் -5 அதுவும் 5 நீங்க படிச்சிருப்பீங்க. ஆனா எப்படி நீங்க தெரிஞ்சுக்கோங்க எப்படின்னு கேட்டீங்கன்னா, மாடுலஸ் எக்ஸ் ஈக்குவல் டு இங்க பாருங்க எப்படி எழுதணும்னு கேட்டீங்கன்னா, மாடுலஸ் எக்ஸ் வந்து இது வந்து ரெண்டு விதமா அமையும். எப்படின்னு கேட்டீங்கன்னா இங்க பாருங்க, இது வந்து ரெண்டு விதமா அமையும். எப்படின்னா அந்த மாடுலஸுக்கு உள்ள இருக்கிற நம்பர் வந்து மிகைன்னா அப்படியே போட்டுறணும். அதுதான் முக்கியமான விஷயம். மாடுலஸ் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் என்ன எப்போ பண்ணும்? இஃப் எக்ஸ் கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு 0. உள்ள இருக்கிற எண் வந்து மிகை அப்படின்னா அதை அப்படியே போட்டுறணும். மைனஸ் எக்ஸ் இஃப் எக்ஸ் லெஸ் தேன் 0. என்ன சார் இது எப்படி சொல்றீங்க அப்படின்னா ஒண்ணுமே கிடையாது. இங்க பாருங்க, உங்களுக்கு ஏற்கனவே நீங்க தெரிஞ்ச கணக்கு தான். இங்க பாருங்க, மாடுலஸ் 5. ஸோ மாடுலஸ் 5ங்கிறது மிகை உங்களுக்கு தெரியும். ஸோ மாடுலஸ் 5 புரியுதா ஈக்குவல் டு 5 அப்படியே போடலாம். ஏன்னா 5ங்கிறது மிகை. சரி, இப்ப இதே இது வந்து மாடுலஸ் -5, மாடுலஸ் -5 போடுறேன். அப்போ உள்ள இருக்கிற அந்த மாடுலஸுக்கு உள்ள வர நம்பர் வந்து மைனஸா இருக்கு பாத்தீங்களா? அப்ப நீங்க எப்படி எழுதணும்னா மைனஸ் ஆஃப் -5, அதனால அந்த பிளஸ் ஆகுது. ஸோ மைனஸ் ஆஃப் -5 அப்படிங்கிற போது மைனஸ் இன்ட்டு மைனஸ் பிளஸ் ஆகிடும், 5 வந்துடும். ஸோ அதனால தான் மாடுலஸ் 5க்கும் வேல்யூ 5, மாடுலஸ் -5க்கும் வேல்யூ 5 தான். அதனால தான் மட்டு மதிப்புன்னு தமிழில் நீங்கள் படிச்சிருப்பீங்க. மாடுலஸ் எக்ஸ் அப்படின்னா எக்ஸ் இஃப் எக்ஸ் இஸ் பாசிட்டிவ், எக்ஸ் கிரேட்டர் தான் ஈக்குவல் டு 0, மைனஸ் எக்ஸ் இஃப் எக்ஸ் இஸ் நெகட்டிவ். அந்த உள்ள வர்ற எக்ஸ் வந்து மிகையா இருந்ததுன்னா அப்படியே அந்த நம்பரை போட்டுருவோம். உள்ள வர்ற எக்ஸ் வந்து குறையா இருந்ததுன்னா அதுக்கு ஒரு மைனஸ் சேர்த்து போடுவோம். இப்போ மாடுலஸ் 7 ஈக்குவல் டு 7, மாடுலஸ் -7 அப்படின்னா மைனஸ் ஆஃப் -7 அப்போ +7. அதனாலதான் வந்து அப்சல்யூட் வேல்யூ தமிழ்ல வந்து மட்டு மதிப்பு, அதாவது உண்மையான மதிப்பு அப்படி சொல்றது. இப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் இப்போ எக்ஸ் லெஸ் தேன் 0 வச்சுக்கோங்க. லெஸ் தேன் 0ன்னா அப்போ லெஸ் தேன் 0 வச்சுக்கிட்டு when x less. ஸோ இப்போ வந்து எக்ஸ் நெகட்டிவ் வச்சுக்கோங்களேன், குறை அப்படின்னா எஃப் ஆஃப் எக்ஸ் என்ன ஆகும்னா கொடுத்த கொஸ்டின்ல எக்ஸ் இன்ட்டு மாடுலஸ் எக்ஸ், மாடுலஸ் எக்ஸோட மதிப்பு -x ஆகிடும். அப்போ எக்ஸ் இன்ட்டு -x போட்டா -x². ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எக்ஸுக்கு வந்து நீங்க -2ன்னு போடுறீங்க. அப்ப என்ன ஆகும்னா எக்ஸ் இன்ட்டு -2 போடும், 2 இன்ட்டு -2 போடும் பொழுது -4 ஆயிடும். -2² -4 ஆயிடும். அதே மாதிரி எக்ஸுக்கு வந்து கிரேட்டர் தான் 0, இப்போ எக்ஸ் 2ன்னு போடுறீங்க. அப்ப 2 இன்ட்டு 2 ஈக்குவல் டு 4. அதான் எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் வந்து x². அப்ப எஃபினுடைய ரேஞ்ச் வந்து என்னது -4,4. அப்ப எஃப் இஸ் பைஜெக்ஷன் ஃப்ரம் -2, 2. அதாவது எந்த சார்புல இருந்து எது வரைக்கும் பைஜெக்ஷன்னா கொடுத்த இன்டர்வல் வந்து -2, 2 அதுல இருந்து எது வரைக்கும் போகுது -4,4 வரைக்கும் போகுது. புரியுதா? சரி, நல்லா பார்த்துக்கிடுங்க. இப்போ எக்ஸாம்பிள் 21 பாருங்க. Find the largest possible domain for the real valued function f defined by f of x equal to square root of x² minus 5x plus 6. மெய் மதிப்பு சார்பு f ஆனது f of x equal to square root of x² minus 5x plus 6 என வரையறுக்கப்பட்டால்
அதன் சாத்தியமான மீப்பெரு சார்பகத்தை காண்க அப்படின்னு இருக்கு. இப்ப நீங்க என்ன பண்ணணும்னா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 5x+6 எடுத்துக்கிட்டு அதை வந்து நீங்க காரணிப்படுத்துங்க, ஃபேக்டரைஸ் பண்ணுங்க. அப்ப என்ன ஆகும்னா -5 கூட்டினா -5 பெருக்குனா 6ன்னா x-2 × x-3 = 0. இதெல்லாம் தனித்தனியா பிரிச்சீங்கன்னா x=2 x=3 கிடைக்கும். இது வந்து நமக்கு என்னன்னா எண் கோடு நம்பர் லைன்ல வந்து நமக்கு எப்படின்னா 3 இன்டர்வல்ஸ் கிடைக்கும், 3 இடைவெளி. என்னென்ன அப்படின்னா 2க்கு முன்னாடி -∞ வரைக்கும், அப்ப -∞, 2. அப்ப 2க்கும் 3க்கும் நடுவுல இது வந்து ஓப்பன் இன்டர்வல், அதாவது திறந்த இடைவெளி. அப்ப 2ம் கிடையாது 3ம் கிடையாது சேர்க்காம. ஏன்னா நீங்க எக்ஸுக்கு 2ன்னு போட்டீங்கன்னா இது 0 ஆயிடும். எக்ஸுக்கு 2ங்கிறதோட தீர்வு. எக்ஸுக்கு 2 நீங்க போட முடியாது. ஸோ 2 3ஐயும் போட முடியாது. இங்க பாருங்க 2 - 2 0 ஆயிடும். அப்ப அந்த மீனிங் இல்லாம 3 - 3 0 ஆயிடும். அப்ப 2ம் 3யும் சேர்க்கக்கூடாது. 2க்கும் 3க்கும் நடுவுல, புரியுதா? அப்புறம் 3க்கு மேல. திரும்ப சொல்றேன், x=2 x=3ங்கிறது இந்த சமன்பாடுடைய தீர்வு. புரியுதா? இதுல வந்து என்னென்ன மீப்பெரு சார்பகம் அமையும்னா -∞, 2 வரைக்கும் ஒரு இன்டர்வலும், 2, 3 வரைக்கும் ஒரு இன்டர்வலும், 3, வரைக்கும் ஒரு இன்டர்வல். 3 இடைவெளி நம்ம எடுத்துக்கிறோம். எடுத்துக்கிட்டு இப்போ உங்களுக்கு புரியறதுக்காக ஒரு அட்டவணை மாதிரி போட்டிருக்கேன் பாருங்க. போட்டுட்டு எந்தெந்த இன்டர்வல்ல இது வந்து பாசிட்டிவ், எதுல நெகட்டிவ்னு பாக்குறேன். இப்ப ஃபர்ஸ்ட் இன்டர்வல் பாருங்க -∞, 2 எடுத்துக்கிறோம். இதுல எக்ஸுக்கு ஏதாவது ஒரு மதிப்பு, நான் வந்து 1ன்னு எடுத்திருக்கேன். நீங்க என்ன பண்ணிக்கலாம், நீங்க வந்து 0 கூட எடுத்துக்கலாம், தப்பு கிடையாது. ஏன்னா -∞, 2ல 0 வருது. ஸோ எக்ஸுக்கு 0 கூட போட்டுக்கலாம். இப்போ எக்ஸுக்கு 1ன்னு சொல்லி இந்த இடைவெளியில போடுறேன் பாருங்க. 1 - 2 இருக்கா? இதுல வந்து நான் பிரதியிடுறேன் பாருங்க. எக்ஸுக்கு என்ன செய்ய போறேன், 1ன்னு பிரதியிடுறேன். அப்போ 1ன்னு பிரதியிட்டா 1 - 2 வந்து -1, 1 - 2 வந்து -2, -1 - 2 பெருக்குனா 2 வருதா? 2ங்கிறது பாசிட்டிவ், மிகை. அப்ப நல்லா புரிஞ்சுக்கிடுங்க, இந்த -∞, 2ங்கிற இடைவெளியில எக்ஸுக்கு எந்த மதிப்பு 2 எடுக்கக்கூடாது. எக்ஸுக்கு எந்த மதிப்பு 2 தவிர பாக்கி எந்த மதிப்பு 1 போடலாம், 0 போடலாம், -1 போடலாம், -2 போடலாம், இந்த பக்கம் போயிட்டே இருக்கலாம். எந்த மதிப்பை போட்டாலும் இந்த இடைவெளி என்ன ஆகுது, இந்த ஃபேக்டர்ஸ் என்ன ஆகுதுன்னா பாசிட்டிவா வருது. சரி, அடுத்தது 2, 3 இந்த இடைவெளி எடுத்துக்கோங்க. 2, 3ன்னா 2 எடுக்கக்கூடாது, 3 எடுக்கக்கூடாது. இது வந்து ஓப்பன் இன்டர்வல், திறந்த இடைவெளி. அப்ப 2க்கு நடுவுல 2.5 எடுத்துக்கோங்க. எக்ஸுக்கு 2.5 எடுத்துக்கிட்டு இதுல பிரதியிட்டீங்கன்னா 2.5 - 2 கழிச்சீங்கன்னா 0.5 வரும். 2.5 - 3 கழிச்சீங்கன்னா -0.5 வரும். இது பாசிட்டிவ், இது நெகட்டிவ். ஒரு பாசிட்டிவ் நெகட்டிவ் மல்டிபிள் நெகட்டிவ் தான். ஸோ குறை. அடுத்தது 3, எடுத்துக்கோங்க. இப்ப 3, 3 சேர்க்காம 4ஓ 5ஓ எது வேணா எடுத்துக்கலாம். நான் 4 எடுத்துருக்கேன். எக்ஸுக்கு 4ன்னு போடுங்க. அப்ப 4 - 2 2 வரும். 4 - 3 1 வரும். இந்த ரெண்டையும் பெருக்கினீங்கன்னா 2 × 1 2 வரும். இதுவும் பாசிட்டிவ். அப்ப என்ன கிடைக்குதுன்னா இந்த -∞, 2ங்கிற இன்டர்வல்லையும் 3, இந்த 2 இன்டர்வல்லையும் எக்ஸுக்கு என்னென்ன மதிப்பு எடுத்து போட்டாலும் இந்த x² - 5x+6ங்கிறது பாசிட்டிவ். ஏன்னா இந்த x² - 5x+6 தான் நம்ம ஃபேக்டரைஸ் பண்ணியிருக்கோம். அது வந்து பாசிட்டிவ். இப்போ 2, 3ங்கிற இன்டர்வல் எடுத்துக்கிட்டு அதுல எந்த மதிப்பு போட்டாலும் இந்த x² - 5x+6 வந்து நெகட்டிவ் ஆயிடும். புரிஞ்சுதா? அவ்வளவுதான், வேற ஒண்ணும் கிடையாது. ஓகேவா? இப்போ எக்ஸாம்பிள் 23 பாருங்க. அதுல find the range of the function f of x = 1/1 - 2 cos x. இதை கொஞ்சம் நீங்க புரிஞ்சுக்கணும். இப்ப cos x வந்து லீஸ்ட் வேல்யூ, குறைந்த மதிப்பு வந்து -1, கூடின மதிப்பு வந்து 1. அப்ப இந்த cos x ஓட ரேஞ்ச் எதுல வரும் கேட்டீங்கன்னா வீச்சகம் வந்து -1ல இருந்து 1 வரைக்கும் வரும். அப்ப என்ன அர்த்தம்னா இந்த cos x வந்து லைஸ் பிட்வீன் -1 and +1. அதை வந்து மேக்ஸ்ல சொல்லும்போது இப்படிதான் சொல்லணும். -1 less than or equal to cos x less than or equal to 1 அப்படி சொல்லணும். இப்ப நீங்க என்ன பண்றீங்க தெரியுமா, இதை அப்படியே திருப்பி போட்டுக்கிறீங்க. -1 less than or equal to cos x less than or equal to 1ங்கிறத அப்படியே மாத்தி போட்டா 1 greater than or equal to -cos x, அதாவது என்ன செஞ்சிருக்கேன்னா -1ஆல பெருக்கிட்டேன். ரெண்டு பக்கமும் இதெல்லாம் புரிஞ்சுக்கிடுங்க. ரெண்டு பக்கம் -1ஆல பெருக்கிட்டேன். இப்ப -1ஆல பெருக்குனீங்கன்னா இந்த இன்இக்வாலிட்டி, அதாவது இந்த சமமின்மை, இந்த இது வந்து சைன் வந்து சேஞ்ச் ஆகும். அப்ப என்ன ஆகும்னா இந்த -1 × -1 பெருக்குனா +1 ஆயிடும். ஒவ்வொரு நல்ல இந்த மூவ்மெண்ட்டை பார்த்துக்கோங்க. -1 × -1 பெருக்குனா +1, -1 × cos x பெருக்குனா -cos x,
1 into -1 இருக்குன்னா -1. அப்படி பெருக்கும் பொழுது இந்த இதுக்கு வந்து சமமின்மைன்னு பேரு. ஈக்குவல் டு கிடையாது. லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு, லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு, அது மாறிடும். அப்ப கிரேட்டர் ஆர் ஈக்குவல் டு, கிரேட்டர் ஆர் ஈக்குவல் டு அப்படி மாறிடும். புரியுதா? அடுத்த ஸ்டெப் 3ஆல பெருக்குங்க. 2 பக்கமும் 3ஆல பெருக்குங்க. இது எப்படி வந்து திருப்பி நீங்க கன்ஃபியூஸ் ஆகக்கூட ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிருக்கிற -1ஆல பெருக்கிருக்கேன். ஏன்னா இதெல்லாம் எழுதிட்டு இருந்தா உங்களுக்கு தான் டைம் வேஸ்ட் ஆகும். -1ஆல பெருக்கிருக்கேன். அடுத்தது 3ஆல பெருக்கிறேன். அப்ப 3 into 1 3. 3 into -cos x -3 cos x. 3 into -1 -3. அப்படியே நம்ம திருப்பி போட்டிருக்கோம். எப்படி பாருங்க, -3 greater or equal to, less than or equal to -3 cos x less than or equal to 3. அது அப்படியே ஒரு தோசை அப்படி புரண்டி போடுற மாதிரி இந்த ஸ்டெப் அப்படியே திருப்பி போட்டிருக்கேன். அப்ப அப்படியே இந்த இன்இக்வாலிட்டி சேஞ்ச் ஆகும். -3 less than or equal to -3 cos x less than or equal to 3. அடுத்த ஸ்டெப் நீங்க என்ன பண்றீங்கன்னா 1 சேருங்க, +1. எல்லா பக்கமும் +1 சேருங்க. அப்போ 1 - 3 1 - 3 cos x 1 + 3. 1 - 3 எவ்வளவு? -2. 1 + 4 எவ்வளவு? +4. ஸோ இப்போ என்ன கிடைக்குன்னா -2 less than or equal to 1 - 3 cos x, அது ஒரு ஸ்டெப். அண்ட் 1 - 3 cos x less than or equal to 4, இது ஒரு ஸ்டெப். அப்படியே ரெசிப்ரோக்கல் எடுங்க 2 பக்கமும். இப்ப ரெசிப்ரோக்கல் தலைகீழ தமிழ்ல வந்து தலைகீழியாக மாற்ற எழுதிக்கோங்க. ரெசிப்ரோக்கல் எடுத்தாலும் இன்இக்வாலிட்டி சேஞ்ச் ஆகும். அப்ப இந்த என்ன ஆகும்னா இந்த லெஸ் தென் ஆர் ஈக்குவல் எப்படி மாறும்னா கிரேட்டர் தென் ஈக்குவல் மாறும். அப்ப -1/2 greater than or equal to 1 - 1/1 - 3 cos x and 1/1 - 3 cos x greater than or equal to 1/4 அப்படி வரும். அப்ப இந்த ரேஞ்ச் என்னன்னு கேட்டீங்கன்னா -∞ இருந்து -1/2 வரைக்கும் 1 -1/2 சேர்த்துக்கலாம். இந்த பக்கம் 1/4 இருந்து ∞ வரைக்கும் ரெண்டையும் ஒன்னா சேர்த்துட்டீங்கன்னா -∞, -1/2 யூனியன் 1/4, ∞. அவ்வளவுதான். ஓகேவா? சரி, அடுத்த எக்ஸாம்பிள் 24 பாருங்க. Find the largest possible domain for the real valued function given by f of x equal to square root of 9 - x square by root of x square minus 1. இந்த விஷயத்துல ஒண்ணு நீங்க புரிஞ்சுக்கணும். எக்ஸுக்கு வந்து மேல 3 போட்டாலும் -3 போட்டாலும் 0 ஆயிடும். அதே மாதிரி கீழே 1 போட்டாலும் -1 போட்டாலும் 0 ஆயிடும். பாருங்க 9 - 9 0 ஆயிடும். x square 9 0. சரி, -3 போடு. -3 போட்டாலும் x ஸ்கொயர் வந்து 9 ஆகும். ஆனா அந்த மைனஸ் இருக்கும். அப்ப 9 - 9 0. அதே மாதிரி 1 போட்டு டினாமினேட்டர் 0 வேணும். அப்ப எக்ஸுக்கு வந்து லெஸ் தேன் -3 அல்லது கிரேட்டர் தேன் 3 தான் போடணும். 3 போடக்கூடாது. -3 விட சின்னது அல்லது 3 விட பெருசு எதை போட்டாலும் வந்து இந்த எக்ஸ் ஸ்கொயருங்கிறது எப்பவுமே கிரேட்டர். அப்போ 9 - x square will become நெகட்டிவ். நல்லா புரிஞ்சுக்கணும். உங்களுக்கு இந்த கணக்கு நான் வந்து உங்களுக்கு போட்டு காட்டுறேன். இந்த நம்பரை போட்டு காட்டுறேன். அப்பதான் அது உங்களுக்கு புரியும். இல்லைன்னா மறந்துடுவீங்க. பாருங்க என்ன செய்யறேன் பாருங்க. அதாவது மேல எழுதுறேன். அதை இப்ப நான் எடுத்துருவேன். அந்த வீடியோவை எடுத்துருவேன். பட் நீங்க உங்களுக்கு புரியறதுக்காக நான் போட்டு காட்டுறேன். அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா இங்க பாருங்க, எக்ஸ் லெஸ் தேன் -3 ஆர் எக்ஸ் கிரேட்டர் தேன் 3. இப்ப லெஸ் தேன் -3 எக்ஸுக்கு நீங்க -4 வச்சுக்கிடுங்க. -4 வச்சுக்கிட்டு இந்த இருக்குல்ல 9 - x square, இதுல வந்து நீங்க -4ன்னு போடுங்க. எக்ஸுக்கு பதிலா -4 போடுங்க. அந்த வீடியோ நான் கட் பண்ணிடுவேன். அந்த ஸ்டெப் நான் கட் பண்ணிடுவேன். புரிஞ்சுக்கிடுங்க. ஈக்குவல் டு 9 இங்க பாருங்க, எக்ஸுக்கு பதிலா -4 போடுறேன். அப்போ 9 - -4 ஹோல் ஸ்கொயர். புரியுதா? 9 - -4 ஹோல் ஸ்கொயர். நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. அப்ப இது என்ன ஆகும்னா தட் இஸ் ஈக்குவல் டு 9. இந்த மைனஸ் இருக்கும், அது மாறாது. அந்த மைனஸ்னாலதான் ஸ்கொயர் பண்ணா +16 ஆயிடும். ஸோ 9 - 16 மாறாது. -7 பாத்தீங்களா? எக்ஸுக்கு வந்து -3 விட சின்ன நம்பர் -4. அதை போட்டா என்ன ஆகுது உங்களுக்கு? இந்த 9 - x square எப்படி மாறுது? வில் பிகம் நெகட்டிவ். அது வந்து குறைய மாறிடும். -7 வந்துருச்சா? இதே நீ 5 போட்டு பாரு. அப்ப 9, அப்ப x கிரேட்டர் தென் 3னா எக்ஸுக்கு வந்து 5 போட்டு பாரு. அப்ப 9 - 5 ஸ்கொயர்னா 25. இப்ப 9 - 25 என்ன ஆகணும்? -16 வரும். அப்பவும் நெகட்டிவ். புரிஞ்சுதா? அதனாலதான் புரியுதா? அது மட்டும் எல்லாம் ஞாபகம். இதெல்லாம் நம்ம தேவையெல்லாம் சொல்லிட்டு தான் உங்களுக்கு 2 வந்து 5 மார்க்ல வந்து ஸ்டெப்ஸ் வேண்டாம். அதனாலதான் சொல்லுது. எக்ஸ் லெஸ் தேன் -3 இருந்தாலும் எக்ஸ் கிரேட்டர் தேன் 3 இருந்தாலும் எக்ஸ் ஸ்கொயர் வந்து 3 விட பெருசு. அப்ப 9 - x ஸ்கொயர் வந்து என்ன ஆயிடுது உனக்கு? நெகட்டிவ் வர்றதுனால நெகட்டிவ் நம்பருக்கு 6ல வந்து ஸ்கொயர் ரூட் கிடையாது.
ரியல் நம்பர்ஸ் ஸ்கொயர் ரூட் கிடையாது. ஸோ எக்ஸ் ஷுட் பி இந்த இன்டர்வல் -3, 3. அதே மாதிரி எக்ஸ் கிரேட்டர் ஈக்குவல் டு -1 போட்டாலும் லெசன் ஈக்குவல் டு 1 போட்டாலும் இந்த எக்ஸ் ஸ்கொயர் -1 பிகம் நெகட்டிவ். அப்ப அதுக்கு என்ன கிடையாது, அப்ப எக்ஸுக்கு வந்து வெளியில வரணும். அப்போ எக்ஸோட சார்பு எதுல வரணும், -∞, டினாமினேட்டர் வச்சுனா நியூமரேட்டர் கிடையாது. எக்ஸ் ஈக்குவல் டு -∞, -1, 1, அந்த இடைவெளியில எக்ஸுங்கிறது அமையுது. ஏன்னா டினாமினேட்டர் தான் உனக்கு வந்து டினாமினேட்டர் 0 வரக்கூடாது. இப்ப ரெண்டையும் ஒன்னா சேர்த்தீங்கன்னா ஏற்கனவே சொன்ன -3, 3 ரெண்டையும் ஒன்னா சேர்த்தீங்கன்னா இந்த இன்டர்வல் என்ன வருது, -3, அதாவது லெஃப்ட் ஓப்பன், சாரி லெஃப்ட் க்ளோஸ்டு, -3 போடலாம், மேல -3 போடலாம், 0 வரலாம், மேல நியூமரேட்டர் வந்து 0 வரலாம், டினாமினேட்டர் தான் வரக்கூடாது. -1 ஓப்பன் யூனியன் 1, 1 வந்து 1 போடக்கூடாது, அதனால லெஃப்ட் ஓப்பன், ரைட் க்ளோஸ்டு 1, 3. புரியுதா? சரி, அடுத்து 1.29 பாருங்க. சரி, அடுத்தது 1.29 பாருங்க. Let f, g from R to R be defined as f of x equal to 2x minus modulus x and g of x equal to 2x plus modulus x. Find f composite say. இது வந்து நீங்க ஏற்கனவே 10th படிச்சலாம். ரெண்டு சார்புகளை ஒன்னா சேர்க்கிறது f composite g அப்படிங்கிறது. இப்ப நீங்க பாருங்க, இப்ப என்ன பண்ணிருக்கேன்னா இந்த f of x ஓட மதிப்பு உங்களுக்கு தெரியும் எப்படின்னா, அதாவது மாடுலஸ் x அப்படிங்கிற போது f of x equal to x மைனஸ் மாடுலஸ் எக்ஸ் அப்படிங்கிற போது இந்த மாடுலஸ் எக்ஸ் வந்து உங்களுக்கு எப்படின்னு தெரியும். மாடுலஸ் எக்ஸ் வந்து எப்படி, மாடுலஸ் எக்ஸ் வந்து இப்பதானே சொன்ன ஒரு கணக்குல, அதாவது உள்ள வர்ற டேர்ம் வந்து பாசிட்டிவா இருந்தா அப்படியே போட்டுறணும், நெகட்டிவா இருந்ததுன்னா -x போடணும். அதாங்க மாற்றி போட்டிருக்கேன். இப்போ f of x அப்படின்னு இருக்கு. இப்ப f of x வந்து இந்த கொஸ்டின்ல பாத்தீங்கன்னா 2x minus modulus x, g of x வந்து 2x plus modulus x. நல்லா கவனிச்சிருங்க. அப்ப f of xனா 2x minus of minus x. எப்போ x நெகட்டிவா இருந்தாங்க, 2x minus x எப்போ x வந்து பாசிட்டிவா இருந்தாங்க, x வந்து குறையனா இருந்ததுன்னா 2x minus of minus x, x மிகையனா இருந்ததுன்னா 2x minus x. இப்ப இந்த மைனஸ் ஆஃப் மைனஸ் எனக்கு பிளஸ் ஆயிடும். அப்ப 2x plus x 3x ஆயிடும், 2x minus x வந்து x ஆயிடும். அதே மாதிரி g of x பாருங்க, அதேதான் x நெகட்டிவ்னா g of x எப்படி இருக்கு, 2x பிளஸ் மாடுலஸ் x கொடுத்துருக்கு. அப்ப 2x பிளஸ் மைனஸ் x நெகட்டிவா இருந்தா, 2x பிளஸ் x பாசிட்டிவா இருந்தா, அப்ப என்ன ஆகும்னா 2xல மைனஸ் x போனா x, 2x ஓட x கூட்டினா 3x. இப்போ f காம்போசிட் g of x கண்டுபிடிக்கிறேன்னு என்ன அர்த்தம், இதெல்லாம் நீங்க 10th பார்த்ததுதான் ஞாபகம் வரும். f of g of x அர்த்தம். இப்ப f of g of x னா இங்க பாருங்க, லெட் x லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 0 எடுத்திருக்கோம், x வந்து நெகட்டிவ். அப்ப f of g of x அப்படின்னா நல்லா பாருங்க, g of x ஓட வேல்யூ என்ன வரும், நெகட்டிவா இருந்தா g of x வந்து என்ன வந்திருக்கு, நெகட்டிவா இருந்தா x லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 0. புரியுதா? அங்க பாருங்க, g of x ஈக்குவல் டு x எப்போ, if x less than or equal to 0. அப்ப இந்த g of x நம்ம என்ன பண்ணி x போனோம். சரி, இப்போ x less than or equal to 0, f of x என்ன வரும், f of x வந்து பாருங்க x less than or equal to 0 f of x ஓட வேல்யூ வந்து 3x. அப்ப என்ன கிடைக்கும்னா f காம்போசிட் g, f-ம் g-யும் இணைத்த சார்பு எப்படி கிடைக்குன்னா 3x கிடைக்கும். அதே மாதிரி g காம்போசிட் f பாருங்க, இதே மாதிரி கிரேட்டர் than 0க்கு f காம்போசிட் g, இது மட்டும் தான் கேட்டிருக்கு. இப்ப f of g of xனா அது 3x, f of 3x வரும், f of 3x 3x வரும். அவ்வளவுதான். புரிஞ்சதா? சரி, f காம்போசிட் g, ஆமா அது மட்டும் தான் கேட்டிருக்கு, g கேட்கல, அதனால இதை மட்டும் பண்ணா போதும். ஓகேவா? இது மாதிரி கிரேட்டர் than 0க்கு நான் திரும்ப சொல்றேன், x வந்து பாசிட்டிவ் அப்படின்னா f of g of x, x வந்து பாசிட்டிவ்னா f of x equal to 3x, 3x போட்டாச்சா, f of 3x. இப்ப 3x வந்து பாசிட்டிவ் தானே, அப்ப f of x ஓட வேல்யூ வந்து x உள்ள என்ன வருது அப்படியே போட்டணும். அப்ப f of 3xனா 3x வரும். So f composite g of x equal to 3x for all x. ஓகேவா? இப்ப இந்த வீடியோல இந்த லாஸ்ட் எக்ஸாம்பிள், அதுக்கப்புறம் வந்து நான் உங்களுக்கு ரெண்டாவது வீடியோ உங்களுக்கு அனுப்புறேன். இப்ப f from R to R be defined by f of x equal to 2x minus 3. Prove that f is a bijection and find its inverse. f வந்து ஒரு இருபுற சார்பு அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து அதோட இன்வர்ஸ் கண்டுபிடிக்கணும். சரி, இது ரொம்ப சிம்பிளான கொஸ்டின். இப்ப பாருங்க, y இந்த 2x minus 3 வந்து நீங்க yன்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த பாருங்க 2x இந்த -3 நான் லெஃப்ட் சைடு கொண்டு போயிட்டேன், அப்ப என்ன ஆகும், y plus 3 ஆயிடும். அப்ப 2x equal to y plus 3.
அதுல வந்து இந்த 2 கூட வந்து டிவைட் பண்ணிட்டேன். எக்ஸ் ஈக்குவல் டு ஒய் பிளஸ் 3/2. புரிஞ்சுதா? இப்ப எக்ஸ்னா என்ன அர்த்தம்? ஒய் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படின்னா எக்ஸ் ஈக்குவல் டு ஜி ஆஃப் ஒய்னு அர்த்தம். சரி, ஜி ஆஃப் ஒய் நம்ம எடுத்துக்கிறோம். எக்ஸ் ஒய் பிளஸ் 3/2 எடுத்துக்கிறோம். இப்ப ஜி காம்போசிட் எஃப் ஆஃப் எக்ஸை கண்டுபிடிங்க. ஜி ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் அதை கண்டுபிடிங்க. இப்ப எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து என்ன கொடுத்துருக்குன்னா 2x மைனஸ் 3 அப்படின்னு உங்களுக்கு கொடுத்துருக்கு. அப்ப ஜி ஆஃப் 2x மைனஸ் 3. புரியுதா? இப்போ இந்த ஒய் இருக்குல்ல, அதுக்கு பதிலா 2x மைனஸ் 3 போடுங்க. அப்ப 2x ஒய்க்கு பதிலா 2x மைனஸ் 3 போட்டீங்கன்னா 2x மைனஸ் 3 பிளஸ் 3/2வா? இந்த மைனஸ் 3யும் பிளஸ் 3யும் அடிச்சிருங்க. அப்ப என்ன இருக்குன்னா 2x/2 இருக்குமா? திரும்ப இந்த 2 அடிச்சிருங்க. அடிச்சிட்டீங்க என்ன வரும்? 2ன்னு வரும். சாரி, எக்ஸ் மட்டும் வரும். அடுத்தது எஃப் காம்போசிட் ஜி ஆஃப் ஒய், எஃப் ஆஃப் ஜி ஆஃப் ஒய். இப்ப ஜி ஆஃப் ஒய் வந்து நம்ம ஏற்கனவே ஜி ஆஃப் ஒய் என்ன கொடுத்துருக்கோம்? ஒய் பிளஸ் 3/2ன்னு கொடுத்துருக்கோம். அப்போ எஃப் ஆஃப் ஒய் பிளஸ் 3/2. ஆனா எஃப்க்கு என்னன்னா 2 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 3. அங்க எக்ஸுக்கு பதிலா ஒய் பிளஸ் 3/2 போடுங்க. இந்த 2 கேன்சல் பண்ணிடுங்க. அப்போ ஒய் பிளஸ் 3 மைனஸ் 3, 3 கேன்சல் பண்ணுங்க, ஒய் வரும். அப்ப என்ன அர்த்தம்னா எஃப் காம்போசிட் ஜி ஆஃப் எக்ஸ்னா எக்ஸ், ஜி காம்போசிட் எஃப் ஆஃப் எக்ஸ்னா எக்ஸ் வருது, எஃப் காம்போசிட் ஜி ஆஃப் ஒய்னா ஒய் வருதா? இது வந்து ஐடென்டிட்டி ஃபங்க்ஷன். ஜி காம்போசிட் எஃப் ஈக்குவல் டு ஐஎக்ஸ், எஃப் காம்போசிட் ஜி ஈக்குவல் டு ஐஒய்னா this shows that f and g are bijections and inverses to each other. புரியுதா? இப்ப பைஜெக்ஷன் சொல்லிட்டோமா? எஃப் இன்வர்ஸ் ஒய் என்ன அர்த்தம்? நம்ம ஏற்கனவே கண்டுபிடிச்சோம்னா ஒய் பிளஸ் 3/2. அது வந்து இருபுற சார்பு. இப்ப எக்ஸுக்கு பதிலாக ஒய் போட்டுருங்க. ஒய் போட்டீங்கன்னா எஃப் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பிளஸ் 3/2. எக்ஸினுடைய பிம்பம் என்னது? எக்ஸ் பிளஸ் 3/2. ஓகேவா? சரி, புரிஞ்சுக்கிட்டீங்களா? நல்லா நீங்க என்ன செய்யணும்? நல்லா அந்த கணக்கெல்லாம் திரும்ப திரும்ப இந்த வீடியோவை திரும்ப திரும்ப இந்த கணக்குகளை போட்டு பார்த்தா நீங்க புரிஞ்சுக்கணும். புரிஞ்சுதா உங்களுக்கு? சரி, அன்பு மாணவ செல்வங்களே, இப்போ எக்ஸசைஸ் 1.2, அதாவது சில எக்ஸசைஸ்ல சில சம்ஸ் போட்டிருக்கிறேன். அதுல வந்து 2வது கொஸ்டின் பாருங்க. எக்ஸ் வந்து ஏபிசிடி அப்படிங்கிற ஒரு செட்டு, ஆறுங்கிற ரிலேஷன் வந்து ஏ பி பி ஏ சி. இதை வந்து எத்தனை பேர் ஆட் பண்ணணும், எத்தனை ஜோடிகளை வந்து ஆட் பண்ணணும், கூட்டுனா இது வந்து ரிஃப்ளெக்சிவ், சிமெட்ரிக்கு, டிரான்சிட்டிவ், ஈக்குவலன்ஸ், அதாவது தற்சுட்டு, சமச்சீர், கடப்பு, சமான தொடர்பா மாறும் கேட்டிருக்கு. இப்ப வந்து நல்லா பாருங்க. எக்ஸ் வந்து ஏபிசிடி, ஆர் வந்து ஏஏ பிபி ஏசி. இப்ப ரிஃப்ளெக்சிவ் அப்படிங்கிறீங்கன்னா ஏஏ பிபி இருக்கு, சிசி கிடையாது. அப்ப சிசியை மட்டும் ஆட் பண்ணிட்டா போதும். சிசியும் டிடியும், டி இருக்குல்ல, டிடி, அதை ரெண்டையும் கூட்டினா போது வந்து ரிஃப்ளெக்சிவ் ஆகும், தற்சுட்டாக மாறிடும். அதே மாதிரி சிமெட்ரிக் பாத்தீங்கன்னா என்னென்ன இருக்குங்கிறீங்கன்னா ஏஏ இருக்கு, பிபி இருக்கு, என்ன வந்து சிசி கிடையாது. அப்போ வந்து இதை வந்து சிசியை மட்டும் நீங்க ஆட் பண்ணா போதும். இதுல வந்து என்ன செய்யணும்? சிசி, ஏன்னா ஏஏ இருக்கு, பிபி இருக்கு இல்லையா, ரிஃப்ளெக்சிவ். இது பேர் என்ன இதுக்கு? சிசி மட்டும் இல்லை, இப்ப சிசியை மட்டும் நீங்க ஆட் பண்ணணும். ஸோ என்ன செய்யணும்? சிமெட்ரிக்கா மாத்துறதுக்கு அதாவது ரெண்டு தனக்குத்தானே, அதாவது ஒவ்வொரு உறுப்பும் தனக்குத்தானே தொடர்பா இருக்கணும். அப்ப சிசியை மட்டும் நீங்க ஆட் பண்ண போதும். ஆச்சா? அடுத்தது டிரான்சிட்டிவ், கடப்பு. கடப்புன்னா என்னென்ன இருக்குன்னா இது எதையும் ஆட் பண்ண முடியாது. என்னன்னு கேட்டா அது வந்து மொத்தம் இருக்கிறதே இந்த 3 உறுப்பு தான். எதையும் ஆட் பண்ணாலும் உனக்கு வந்து என்ன ஆகாது? கடப்பா மாறாது. எதுவும் கடப்பாக மாற்றுவதற்கு எதையும் சேர்க்க வேண்டியதில்லை. கடைசி வந்து ஈக்குவலன்ஸ், அதாவது சமான தொடர்புன்னா வந்து எதை சேர்க்கணும்? சிசி சேர்க்கணும், மேல சொன்ன சிசி, டிடி, அப்புறம் சிஏ போன்றவற்றை சேர்க்க வேண்டும். இதே மாதிரிதான் 3வது கணக்கு. 2வது கணக்கு மாதிரி தான் 3வது கணக்கு. அதனால அதை வந்து உங்களுக்கு நான் அப்படியே ஜஸ்ட் ஸ்க்ரால் பண்றேன். அதுல போட்ட மாதிரிதான் அதை அப்படியே பார்த்துட்டு நீங்க காப்பி பண்ணிக்கோங்க. சரியா? பொறுமையா தான் ஸ்க்ரால் பண்றேன். கொஞ்சம் நல்லா பார்த்துட்டு அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க. ஏஏபிசி, ஆர் வந்து ஏஏ பிபி ஏசி. எதெல்லாம் சேர்க்கணும் கேட்டிருக்கேன். சமச்சீரா மாத்துறதுக்கு எதை சேர்க்கணும், சிமெட்ரிக்கா மாத்துறதுக்கு எதை சேர்க்கணும். புரியுதா? சிமெட்ரிக் சிசி, அதே மாதிரிதான் சிசி. தற்சுட்டு ஓகே,
ஓ, இது ஃபர்ஸ்ட் கரெக்ட் தான், சிஏ தான். ஏசி இருக்கு, சிஏ வாங்க. சாரி, தப்பா சொல்லிட்டேன். சிஏ சாரிப்பா. அதே போல இதை அப்படியே ஸ்க்ரோல் பண்றோம் பாருங்க. அதே மாதிரி கணக்கு தான். ஃபர்ஸ்ட் வந்து சிசி மட்டும் ஆட் பண்ண போதும். ஆனால் மொத்தம் 3 தானே, டி கிடையாதுங்க. அப்புறம் அதே மாதிரி ஏசி இருக்கு, சிஏ ஆட் பண்ணா சமச்சீரா மாறிடும். டிரான்சிட்டுக்கு எதுவுமே ஆட் பண்ண வேண்டாம். ஈக்குவலன்ஸுக்கு சிசியும் சிஏ மட்டும் ஆட் பண்ணணும். இதை மட்டும் புரிஞ்சுக்கணும். கொஞ்சம் பொறுமையா இருக்குதுங்க. அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டு போறேன். அப்படி நிக்கிறேன், பார்த்து எழுதிக்கோங்க. நீங்க என்ன பண்ணணும் வந்து, நீங்க வந்து பாஸ்ல போட்டுட்டு இங்க காப்பி பண்ணணும். இல்லைங்களா? சரி. இப்போ 5th question பாருங்க. On the set of natural numbers, let R be the relation defined by A related to B if 2A plus 3B equal to 30. Write down the relation by listing all the pairs. Check whether it is reflexive, symmetric, transitive and equivalence. அதாவது ஆறுங்கிறது என்ன கண்டிஷன்ல கொடுத்துருக்குன்னா 2A plus 3B equal to 30 அப்படிங்கிற கண்டிஷன்ல கொடுத்துருக்கு. இதுல வந்து என்னென்ன உறுப்புகள் சேர்ந்தா வந்து தற்சுட்டு, சமச்சீர், கடப்பு, சமான தொடர்பு அப்படிங்கிறத கேட்டிருக்கேன். இப்போ வந்து நீங்க 10th போட்ட கணக்கு மாதிரி தான். 2A plus 3B equal to 30 அப்படின்னு சொன்னா அதுல இருந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், 2A equal to 30 minus 3B போட்டுக்கலாம். அதுல இருந்து equal to 30 minus 3B by 2 போட்டுக்கலாம். A equal இந்த 2, A அங்க போய் இந்த 2 அங்க கொண்டு போய் டிவைட் பண்ணிட்டீங்கன்னா A equal என்ன ஆகும், 30 minus 3B by 2 அப்படின்னு வரும். சரியா? இப்போ இங்க பாருங்க, A வந்து B சார்ந்து இருக்கு. அப்ப பிக்கு என்னென்ன மதிப்பு போட்டா ஏக்கு வந்து கிடைக்கும்னா, பிக்கு 8ன்னு போட்டீங்கன்னா 30 minus 3 into 8 24. 30 minus 24 by 2னா 6 by 2 வந்து 3 கிடைக்கும். அதே மாதிரி இந்த டேபிளை வந்து நீங்க செக் பண்ணிக்கோங்க கரெக்டா. அந்த அதாவது ஏக்கு 3 பிக்கு 8 போட்டீங்கன்னா 30 வரும். ஏக்கு 6 பிக்கு 6 போட்டீங்கன்னா 30 வரும். இதை நீங்க செக் பண்ணிக்கோங்க. சரியா? அப்ப என்னன்னா இந்த ரிலேஷன் என்ன வரும் கேட்டீங்கன்னா 3,8 6,6 9,4 12,2. புரியுதா? இதுதான். இது வந்து இந்த ரிலேஷன் வந்து கிடையாது, ரிஃப்ளெக்ஸே கிடையாது. ரிஃப்ளெக்ஸ்னா என்ன, 3,3 இருக்கணும். இதுல கிடையாது, இதுல கிடையாது. ரிஃப்ளெக்ஸே கிடையாது, சிமெட்ரி கிடையாது. ஏன்னா 3 8 இருக்குன்னா 8,3 இருக்கணும், கிடையாது. அதனால டிரான்சிட்டிவும் கிடையாது. இது கிடையாது. இது வந்து என்ன கிடையாது, இது வந்து ஒரு சமான தொடர்பு கிடையாது. புரியுதா? அடுத்து இதே மாதிரிதான்ப்பா, இதே மாதிரிதான் அடுத்த கணக்கு 7th கணக்கு. அப்படியே ஸ்க்ரோல் பண்றேன், நீங்க பார்த்து காப்பி பண்ணிக்கோங்க. இதே மாதிரி அந்த ஏ ரிலேட்டட் டு பின்னா A plus B less than or equal to 6 வரணும். இப்போ A B கூட்டினா 6 அல்லது 6 விட கம்மி. அப்போ 1 வரும், 1 வரும், 1 வரும், 1 வரும், 1 வரும், 2 வராது. 2 போட்டீங்கன்னா 7 ஆயிடும், 6 விட அதிகமாயிடும். அப்புறம் 2 2 2 2 4 வராது, எல்லாம் 7 ஆயிடும். புரியுதா? அதே மாதிரி இங்க 1 போட முடியாது, போட்டா 7 ஆயிடும். ஸோ 1ல இருந்து 5 வரைக்கும், 2ல இருந்து இங்க 4 வரைக்கும், 3 1 3 2 3 3 தான். 3 4 போட முடியாது, 3 4 போட்டா 7 ஆயிடும். 4 1 4 2 தான், 4 3 போட முடியாது, 7 ஆயிடும். 5 1 மட்டும்தான், 5 2 போட்டா 7 ஆயிடும். சரி, 6க்கு உள்ள வரணும்னா இதுல எதை எடுத்தாலும், எதை எடுத்து கூட்டினாலும் என்ன வரும், 6 அல்லது 6க்கு உள்ள வரும். இப்போ வந்து 5 1 1 இருக்கு, 2 2 இருக்கு, 2 2 இருக்கு, 3 3 இருக்கு, 4 4 கிடையாது, 5 கிடையாது. அதனால வந்து ரிஃப்ளெக்ஸே கிடையாது. அடுத்து தற்சுட்டும் கிடையாது. புரியுதா? அடுத்தது சமச்சீர். ஆனா சமச்சீர் ஆகும், ஏன்னா இதுக்குள்ளதான் நம்ம பார்க்கணும். பாருங்க, 4,2 இருக்கு. புரியுதா? 2,4 இருக்கு, 2,3 இருக்கு. ஆனா 4,3 கிடையாது. அதனால வந்து என்ன கிடையாது, ஈக்குவலன்ஸ் கிடையாது. புரிஞ்சுதா? அவ்வளவுதான்ப்பா. ஸோ சமான தொடர்பு கிடையாது, சமச்சீர் உண்டு, சமான தொடர்பு கிடையாது. அவ்வளவுதான், இந்த எக்ஸசைஸ் அதில் முடிஞ்சது. அடுத்தது இந்த 1.3 எக்ஸாம்பிள் வந்து எக்ஸசைஸ் ப்ராப்ளம் 7 வந்து ஏற்கனவே ஒரு எக்ஸசைஸ் உங்களுக்கு எக்ஸாம்பிள் டீச் பண்ண அந்த மாடல் தான்.
அதனால கொஞ்சம் ஈஸி தான் பாருங்க. எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் ரூட் ஆஃப் 4 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் பை ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 9 என்ற சார்பின் மீப்பெரு சார்பகத்தை காண்க. நல்லா கவனிச்சிங்கன்னா நியூமரேட்டர் வந்து 2 போட்டாலும் -2 போட்டாலும் 0 ஆகிடும். டினாமினேட்டர் வந்து 3 -3 போட்டால் 0 ஆகிடும். அப்போ என்ன இருக்கணும்னா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 4 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் கிரேட்டர் தான் = 0 இருக்கணும். எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் கிரேட்டர் தான் 0 வரக்கூடாது. டினாமினேட்டர் வந்து எப்பவுமே 0 வரக்கூடாது. அப்போ இதை அப்படியே மாற்றுங்க. இப்போ என்ன ஆகும்னா இதை அப்படியே மாற்றிங்கன்னா 4 இந்த எக்ஸ் ஸ்கொயர் அங்கே போனால் ப்ளஸ் ஆகிடும். ஸோ 4 கிரேட்டர் தான் எக்ஸ் ஸ்கொயர் தான் மாற்றி எக்ஸ் ஸ்கொயர் லெஸ் தான் -4 போட்டிருக்கோம். அப்புறம் அந்த -9 எனக்கு போனால் +9 ஆகிடும். இப்போ இதுக்கு என்ன அர்த்தம்னா எக்ஸ் ஸ்கொயர் லெஸ் தான் -4 அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம்னு கேட்டிங்கன்னா -2 இப்படி எக்ஸுங்கிறது எது -2க்கும் +2க்கும் நடுவில். அதே மாதிரி எக்ஸ் ஸ்கொயர் கிரேட்டர் தான் ஈக்குவல் டு கிடையாது, கிரேட்டர் தான் மட்டும்தான். ஸோ எக்ஸ் ஸ்கொயர் கிரேட்டர் தான் 9 அப்படின்னா எக்ஸ் வந்து -3க்கும் +3க்கும் நடுவில். இங்கே வந்து க்ளோஸ் இன்டர்வல் -2 வரலாம் +2 வரலாம். இங்கே வந்து ஓப்பன் இன்டர்வல் -3யும் +3யும் வரக்கூடாது. அப்போ எக்ஸோட மதிப்பு என்ன வரும்னா -2, 2 இன்டர்செக்ஷன் -3, 3. புரியுதா? அடுத்து இந்த 6th ப்ராப்ளம் ஏற்கனவே உங்களை நான் போட்டிருக்கேன், ஒரு எக்ஸாம்பிள் போட்டிருக்கேன். அதே மாடல் தான். நீங்களும் கொஞ்சம் கணக்கு போட்டு பார்க்கணும். அதனால் அப்படியே ஸ்க்ரால் மட்டும் பண்ணிடுறேன், நீங்க பார்த்து. அது ஏற்கனவே ஒரு எக்ஸாம்பிள் போட்டிருக்கேன் இதே மாதிரி, ரேஞ்ச் ஆஃப் த ஃபங்க்ஷன் சேம் ஐடியா. அங்கே 3 cos x 1 - 3 cos x வந்து இங்கே 2 cos x -1 வந்திருக்கு. ஸோ ஸ்க்ரால் பண்றேன், இங்கே பார்த்துட்டு புரிஞ்சுட்டே இருங்க. அப்படி இல்லைன்னா இங்கே சொல்லுங்க, நான் சொல்லி தரேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த மெட்டீரியல்ஸ் உங்களுக்கு இப்போ உடனே அனுப்பிடுவேன். இந்த வீடியோ அனுப்புறதோட இந்த இத்தனை கணக்கு மெட்டீரியல்ஸும் அனுப்பிடுவேன். இது எக்ஸாம்பிள் 1.4 உங்களுக்கு ஏற்கனவே நடத்தியாச்சு. அதனால இப்போ நான் இந்த வீடியோ நடத்தலை, ஏற்கனவே உங்களுக்கு அனுப்பிட்டேன். ஸோ அதை திருப்பி நான் அனுப்புறேன். எக்ஸசைஸ் 1.4ம் அதோட வீடியோவும் திருப்பியும் அனுப்புறேன். புரியுதா? இப்போ இந்த வந்து இப்போ 1.3யோட முடிச்சிருவேன், அந்த வீடியோ முடிச்சிருவேன். பின்னாடி வந்து 1.4 இருக்கு, அந்த கணக்கு ஏற்கனவே சொல்லியாச்சு. சில பேர் சேர்ந்துருக்க மாட்டேங்க, அதனால திருப்பி அந்த வீடியோவும் அனுப்பிடுறேன். அந்த மெட்டீரியல் இதுலேயே சேர்ந்துருக்கு, அந்த மெட்டீரியல் நான் அனுப்புறேன். அதில் வந்து எல்லா கொஸ்டின் இருக்கும், இதில் வந்து சில கொஸ்டின் மட்டும்தான் இருக்கும். இந்த 8th சம் நீங்கள் பார்த்துக்கிடுங்கன்னா அப்படியே ஸ்க்ரால் பண்ணி, ஏன்னா ஏற்கனவே படிச்சதான், அதனால் புதுசாக ஒன்றும் பண்ண போகிறதில்ல. அதே மாதிரி இந்த 10th ப்ராப்ளம் அதே மாதிரி தான், ஒரு எக்ஸாம்பிள் போட்டதான். அதனால நீங்க கொஞ்சம் ஒர்க் பண்ணணுங்கிறதுக்காக உங்களுக்கு நான் கொடுக்குறேன். அதாவது நீங்க கொஞ்சம் சிந்திக்கணும். நீங்க அப்ப என்னுடைய சிந்தனை வந்து உங்களுக்கு சொல்லி கொடுக்கறது, ஆனா உங்க சிந்தனை தான் உங்களை வந்து கிரியேட் பண்றது, உங்களை உருவாக்கி விடுறோம். ஸோ நீங்க கொஞ்சம் சிந்திக்கணும். இந்த ஸ்டெப் எப்படி வந்தது, சார் எப்படி போட்டிருக்கா, நீங்க சிந்திக்கணும். ஸோ நீங்க சிந்திக்கும் பொழுது உங்களுக்கு கரெக்டா பண்ண முடியும். ஸ்க்ரால் பண்றேன், ஸ்டெப்ஸ் அப்படியே பார்த்துட்டு புரிஞ்சுக்கிட்டு காப்பி பண்ணுங்க. சரியா? டென்த் கொஸ்டின் அதே மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் போட்டிருக்கேன், அதனால அதை நல்லா பார்த்துட்டு, அதாவது ஒவ்வொரு எக்ஸாம்பிள் முடிஞ்சோன்னு நீங்க காப்பி பண்ணிடலாம். வீடியோ பாஸ் போட்டு பாருங்க, பாஸ் வச்சுட்டு பாருங்க, அப்பதான் உங்களுக்கு தெரியும். டுவெல்த் ப்ராப்ளம் அதே மாதிரி தான். ஏன்னா ஒரு சம போட்டிருக்குல்ல, அதனால அந்த மாடல் இருக்க சம்ஸ் உங்களுக்கு அப்படியே நான் கொடுக்குறேன், பட் ஆன்சரோட தான் கொடுக்குறேன். அதனால இது எப்படி வந்திருக்குன்னு புரிஞ்சுக்கிட்டு நீங்க பண்ணணும், அதுதான் நான் எதிர்பார்க்கறது. சேம் ஐடியா, ஏற்கனவே ஒரு கணக்கு எக்ஸாம்பிள்ல போட்டிருக்க அது சேம் ஐடியா தான். டோன்ட் வரி ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோவோட கண்டென்ட் அப்படியே அந்த மெட்டீரியலை உங்களுக்கு பிடிஎஃப் நான் அனுப்பிடுறேன். அதுங்களா? இப்போ எக்ஸசைஸ் 1.4 உங்களுக்கு ஏற்கனவே நான் நடத்தியாச்சு, உங்களுக்கு வந்து ஏற்கனவே கொடுத்தாச்சு. லேட்டாக வந்தவங்களுக்கு வந்து திருப்பி நான் அனுப்பிடுறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. 1.4 ஏற்கனவே நடத்தியாச்சு, அதனால அதை வந்து இப்போ நான் திரும்பி சொல்ல வரும்போது அந்த வீடியோ சேர்த்து அனுப்புகிறேன், அதையும் பார்த்துக்கோங்க. 1.4 ஃபுல் எக்ஸசைஸ் அதில் இருக்கு. முதல்ல குரூப்ல ஜாயின் பண்ண ஸ்டூடெண்ட்ஸுக்கே தெரியும் 1.4 ஃபுல் இருக்கு. இப்போ நீங்க வந்து இந்த வீடியோவை அப்படியே உங்களுக்கு நான் அனுப்புறேன்,
புரிஞ்சுதா? இது நடத்தியாச்சு, நடத்தியாச்சு. அந்த வீடியோவும் அனுப்புறேன், அந்த கண்டென்ட் இதுல இருக்கு, அந்த கண்டென்ட் அனுப்புறேன். புரியுதா? அதனால நல்லா கொஞ்சம் பார்த்துடுங்க. ஓகேவா? சரி, ரைட். ஆல் த பெஸ்ட். எல்லாத்தையும் ஒர்க் அவுட் பண்ணி நீங்க என்ன பண்ணணும், எனக்கு வந்து 2 days டைம் எடுத்துக்கோங்க. அடுத்த வீடியோ வந்து உங்களுக்கு நான் வந்து என்னைக்கு தரப்போறேன் தெரியுமா? இன்னைக்கு என்ன ஃப்ரைடேவா? நெக்ஸ்ட் வீடியோ வந்து உங்களுக்கு வெனஸ்டே தரட்டுமா? சரி, வெனஸ்டே, மேக்ஸிமம் வெனஸ்டே கொடுத்துட்றேன் அடுத்த வீடியோ. அதனால அதை வந்து நீங்க என்ன செய்யணும், ஃபுல்லா வந்து எனக்கு ஒர்க் அவுட் பண்ணி இந்த ஆன்சரை ஃபுல்லா அனுப்பிடணும். நீங்க வந்து 1 மார்க் எல்லாம் நல்லா தரவு பண்ணிடணும். அதனால இந்த வீடியோ வந்து ஒர்க் அவுட் பண்ணி எனக்கு வெனஸ்டே வந்து அதிகம், மண்டே கொடுத்துட்றேன். அடுத்த வீடியோ மண்டே தரேன் உங்களுக்கு, என்ன? அதனால அதுக்குள்ள வந்து எனக்கு நீங்க அனுப்பிடணும். சரியா? சரி. 1.4 வந்து நான் திரும்பி உங்களுக்கு டயத்தை வேஸ்ட் பண்ண எனக்குள்ள நடத்திட்டேன். அந்த வீடியோ திருப்பி அனுப்புறேன். ஓகேவா? ஆல் த பெஸ்ட். ஃபுல்லா நடத்தியாச்சு. எக்ஸசைஸ் 1.4 ஃபுல்லா நடத்தியாச்சு. அதுல சில கணக்குகளை மட்டும் இதில் எடுத்து போட்டிருக்கேன். கிராஃப் ஏற்கனவே இப்போ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் ஃபர்ஸ்ட்லேயே வந்து ஜாயின் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கொடுத்துட்டாங்க. அதனால அதை வந்து நீங்க இது பண்ணிடுங்க. ஓகேவா? ஆல் த பெஸ்ட் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், ஆல் த பெஸ்ட்.